சிம்ம ராசி மக நட்சத்திரம், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். ஸோ கணவன் மனைவி பிரிவு, சண்டை சச்சரவு இருக்கிறீங்க 4 வருஷமா ஒண்ணு சேரல. ஸோ இப்ப மறுபடியும் வந்து ஒண்ணு சேர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குதா? அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. இப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து ராசிக்கு 11ல குரு இன்னைக்கு டேட்டுக்கு நிக்கிறாரு. ஸோ அப்ப அடுத்த வருஷம் 2026வது வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வந்து குரு வந்து உங்களோட கலசர ஸ்தானத்தை வந்து 9ஆம் பார்வையா பார்க்கிற ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில மறுபடியும் ஒன்று சேர்வதற்குரிய வாய்ப்பு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இதை நினைவில் வச்சுக்கோங்க. 2வது உங்களோட கணவரோட ராசி அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களோட கணவருக்கு வந்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து ஜென்ம குரு. அப்ப ஜென்ம குரு வந்து அவரோட திருமண வாழ்க்கையை 7ஆம் பார்வையா பார்க்கிற ஒரு காரணத்தினால அவருக்கும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தார். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த குரு பேஜ் ஆனதுல இருந்து மறுபடியும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து மனைவியா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்க கணவர்கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ள போங்க. மறுபடியும் வந்து அந்த மாதிரி சண்டை சச்சரவு இல்லாம மறுபடியும் நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரிக்கு கம்யூனிகேஷனுக்குள்ள போங்க. அவர் மனநிலையும் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா 2 பேரும் நீங்க சேர்ந்து வாழ்வதற்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கலாம். 2வது நீங்க சேர்ந்து வாழ போனாலும் மிதுன ராசிக்கு டைமிங் நல்லா தான் இருக்குது. திருமண வாழ்க்கை மிஸ்டேக்ஸ் கிடையாது. ஆனா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஓடுது அப்படின்றத உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அப்ப ராகு கேது பயிற்சி வந்து இன்னையில இருந்து இந்த 2025 ஃபுல்லா எடுத்துக்கோங்க, 2026 ஃபுல்லா எடுத்துக்கோங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ராசியில கேது, ராசிக்கு 7ல ராகு. திருமண வாழ்க்கைய கொஞ்சம் தடை தடங்கள் பண்ணுவதற்குரிய காரியங்களை இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து உங்க கணவர்கிட்ட ரொம்ப கோவத்தையோ டப்பு டப்புன்னு வார்த்தையில விடுறதோ, உங்க கணவர் வீட்டாளுங்களை பத்தி அவங்க கணவர்கிட்ட சொல்லி அது இதுன்னு எதையும் சண்டை போடாமல் இருந்துட்டீங்கன்னா இது வந்து மறுபடியும் நீடிக்கும் திருமண வாழ்க்கை. நீங்க வந்து உங்களுக்காண்டி இல்லாட்டினா கூட உங்க பசங்களுக்காண்டி மறுபடியும் தொடர்புக்குரிய விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் போய் நீங்க கம்யூனிகேஷன் பண்ணுங்க. ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வாய்ப்பு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா?